வருவான் வடிவேலன். எப்படி வருவான்? வேலாக வருவான், வேலனாக வருவான், மயிலாக வருவான், வேர்வையாக வருவான், ராக்கால சந்தனமாக வருவான். காலையிலே பார்ப்படம் தூக்கினார்களே, அவர்கள் தோளிலே அமர்ந்து கொண்டு பார்ப்படமாக வருவான். இவ்வளவு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல முடிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா இன்னொரு முறை பார்த்துக்கலாம். இருக்க நேரம் குறையும். முதல்ல ஆரம்பிலே முருகன் எப்படி வருவான்? வருவானா மாட்டானா? அது தெளிவுபடுத்தணும்ல. வருவான். கனவுல வருவானா நனவுல வருவானா? சத்தியமா நனவிலே வருவான். நம்புங்கள். அருணகிரிநாதருக்கு முருகன் நேரில் வந்து தூக்கி காட்சி கொடுத்தான். என்னை பாடு. எப்படி பாடுவார்? எனக்கு பாட தெரியலையே, நான் தவிக்கிறேன், உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, நான் தற்கொலை பண்ணிக்க வந்தேன், திருவண்ணாமலையிலே கோபுரத்திலே இருந்து விழுந்து சாகலாம் என்று சாக போன பொழுது, முருகா நீ வந்து என்னை காப்பாற்றி விட்டாய், நான் என்னத்தை பாடுறது? என் பாடே பெரும்பாடு. முருகன் என்ன அடியெடுத்து கொடுத்தான்? முத்தை தரு பத்தை திருநகை. அவ்வளவுதான். ஓ தத்தன தத்தன தன. சந்தத்தோட பாட சொல்றான், தாளத்தோட பாட சொல்றான். பாட்டு தாளத்தோட பாடுற பாட்டு. அருணகிரிநாதர் மாதிரி தாளத்தோட பாடினவங்க யாரும் கிடையாது. 108 தாளமும் கரெக்டா வரும். யாருக்கு? அருணகிரிக்கு. ஏன்? முருகன் அடியெடுத்து கொடுத்தான். முத்தை தரு பக்தி திருநகை. தத்தன தத்தன தன, தத்தன தத்தன தன, தத்தன தத்தன தன தனதான. இதான் சந்த குறிப்பு. அவ்வளவுதான். இதை வச்சு பாடணும். நம்மளா இருந்தா உட்கார்ந்து எழுதி கிழிச்சு கிழிச்சு போட்டு பாட்டு வராது. அருணகிரி பாடுற தப்பு. அருணகிரியா பாடுற, முருகன் பாடுறான், அருணகிரி வாய சக்கிறார். இல்லைன்னா பாடுறபடி வருவான். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்தி கொடுத்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்ட நிலப்பை திருவர் முற்பத்து முவர்க்க தவறோன் அடிவேண 10 தலை தத்த கணிகொவில் ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்டப்பக பட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடலிய பச்சை புயல் மேய்ச்ச தகுபொருள் பட்ச தொழிலாட்சி தருவதும் ஒரு நாளே. இப்படியே பார்த்து போகும். நான் அந்த காலத்துல 150 திருப்புகள் பாடல் பண்ணினேன். பழனியில ஒரு நிறுவனம் 100 திருப்புகள் பாடல் பண்ணி ஒப்பிச்சா 1000 ரூபாய் பரிசு அப்படின்னு 1961 சொன்னாங்க. 1961. அப்போ எனக்கு 18 வயசு. உடனே இப்ப எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டுறாங்க. 1961 எனக்கு 18 வயசு. என் தம்பி ஒருத்தர், அவருக்கு 16 வயசு. 1000 ரூபாய் பரிசு. அப்போ 1000 ரூபாய் ரொம்ப பெருசு எங்க ஊர்ல, இந்தியாவில். ஆகா, 150 பாட்டு எழுது. அவன் 100 தானே கேட்டான். 150 பாட்டு எழுது. உட்கார்ந்து திருப்புகள் மொத்தம் 16,000 பாட்டு. அதுல கரையாண்ட போனது போக கிடைச்சது 1360 பாட்டு. மற்ற எல்லாம் போயிடுச்சு. அதுல ஒரு 150 பாட்டை எழுதி ஒரு நோட்டு போட்டு நானும் என் தம்பியும் அப்படியே பாடம் பண்ணலாம். கரதரம் பாடம் எப்படி கேட்டாலும் சொல்லுவோம். தயாரா இருக்கிறோம். யாருக்காவது ஒருத்தனுக்காவது பரிசு கிடைக்கும். முருகா உனக்காட்சி எங்களுக்கு ஆட்சி. படிச்சேன். ஒரு வாரம் போட்டிக்கு எங்க அப்பா ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு வந்தாங்க. ஹிந்து பேப்பர். என்ன இத பாரு. பார்த்தா போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டது. நான் தமிழ்ல சொன்னேன். அந்த அந்த இந்துவில உள்ளதை தமிழ்ல சொன்னேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். அது இங்கிலீஷ்ல இருக்கு. எப்படி இருக்கும்? 150 பாட்டு படிச்சு வீணா போச்சு. முருகா எல்லாம் திண்டமா போச்சு. உன்னை நம்பி 1000 ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சு 150 பாட்டு படிச்சு எல்லாம் வீணா போச்சு. வா, அடுத்த முறை நான் என் தம்பியும் பழனிக்கு வர்றான்.
உன் சன்னதியில நின்று 150 பாட்டையும் பாடுறான். நீ கேட்டுத்தான் தீரணும். இந்திரிச்செல்லாம் ஓட முடியாது இல்ல. பாட ஆரம்பிச்சான் 150 பாட்டு. அவன் கேட்டுட்டு சிரிக்கிறான். அட முட்டா பயிர 1000 ரூபாய் கிடைச்சா 2 நாளைக்கு செலவழிச்சு போகும்டா. நீ படிச்ச 150 பாட்டு மனசுக்குள்ள இருக்கும். உலகம் பூரா போய் முருகன் கோயிலுக்கு போய் 150 பாட்டை நீக்கும் படித்து எல்லாரையும் படிக்க வைக்கலாம். இதாண்டா உனக்கும் பரிசு. கை வைக்க எனக்கா முருகனுக்கா? சத்தியமா முருகனுக்கு, சத்தியமா முருகனுக்கு. புரியுதா? எதுக்கு சொல்ல வந்தேன்? முருகன் நினைச்சு ராத்திரி படுக்கிற போது ஒரு திருப்புகள் பாடிட்டு படுக்கணும். இரவினடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இடமையும் அழகு துணை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமலை அருள்வாயே. படிச்சுட்டு நீங்க ராத்திரி தூங்குனீங்கன்னா கனவுல வருவான். சத்தியமா வருவான். நம்ம கையில உன்னை வச்சுக்கிட்டு ஒரு பிசாசு இப்ப வந்திருக்குல்ல, கொஞ்சம் நல்லதை கொடுத்து ரொம்ப கேட்ட கொடுக்கிற பிசாசு. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில ஒண்ணு இருக்கா இல்லையா? காலையில எழுந்திருச்சு பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ செல்ல தேய்க்கிறோம். தேய்க்கிறோம்ல, இந்த பூதத்தை கையில வச்சு இன்னைக்கு 5000 மெசேஜ் அப்படின்னு படிச்சு அப்படியே அதை நெஞ்சில வச்சுக்கிட்டு தூங்கினோம்னா நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரின் கனவுல கூட முருகன் பாருங்க. அம்மா வருவானா மாட்டானா? நினைச்சு படுக்க. முருகன் காட்சி கொடுப்பான். எப்படி வருவான்? வேலாக வருவான், மயிலாக வருவான், வியர்வையாக வருவான். எங்க சார் வேலாக வந்தான்? 2035 வருஷத்துக்கு முன்னால மதுரைக்கு பக்கத்திலே திருப்பரங்குன்றம், நக்கீரர்னு ஒரு பெருங்கவிஞர், அருமையா பாடக்கூடியவர். திருப்பரங்குன்றத்துக்கு போற ஒரு பெரிய பாறை, பாறையில உட்கார்ந்து இருக்கார். சுனை குளிச்சார். மேல உட்கார்ந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றார். காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆண்டவனை கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணனா அதுக்கப்புறமா சாப்பிட்டா அந்த நல்லா அன்னைக்கு நல்லா இருக்கும் நாள். அவர் பூஜையில உட்கார்ந்துட்டார். ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய. பூஜை நடக்குதா? அவருக்கு பின்னால ஒரு மரம், மரத்தின் கிளை இப்படி வருது. அதுக்கு முன்னால சுனை தண்ணீர். மேல கிளையில இருந்து ஒரு இலை விழுந்தது. பாதி தரையில விழுந்தது, பாதி சுனை தண்ணீர்ல விழுந்தது. இப்படி பார்க்கிறார். தண்ணீர விழுந்தது மீனாக மாறி, தரையில் விழுந்தது பறவையாக மாறி. பறவை மேலே பறக்க பார்க்கிறது, மீன் கீழே இழுக்க பார்க்கிறது. யாரு ஜெயிப்பா? இவர் பூஜை அப்போது விட்டார். ஆமா, அதுல முக்கியம். சிவபெருமான் வெயிட் பண்ணுவாரு. எங்க வராது? பூஜை நாளைக்கு பண்ணிக்கலாம்ல. இது யாரு ஜெயிக்க போறா? பறவையா மீனா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா புரியலையா? எது பறவை எது மீன்? நம்ம எல்லாம் வாழ்க்கையில இருக்கிற பொழுது இக வாழ்க்கையிலே இருக்கிறோம். இது சந்தோஷம், அது சந்தோஷம், இங்கேயே கிடைக்கலாம் நினைக்கிறோம்ல. இதுதான் மீன் வாழ்க்கை. இதை விட்டுட்டு முருகன் போகணும், முருகனை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் இந்த பறவை பறக்கிறது. ஞான வாழ்க்கை மேலே, இந்த வாழ்க்கை கீழே. இக சௌபாகியம் இங்கே, பர சௌபாகியம் அங்கே. எது ஜெயிக்க போகுது? இது ஜெயிக்க போகுதா, அது ஜெயிக்க போகுதா? பாசல் ஜெயிக்க போகுதா, பகவான் ஜெயிக்க போனாரா? அதான் தங்க பார் பார்க்கிறார் நம்ம நக்கீரர். பூஜை போச்சு பாருங்க. உன் பூதம் அப்படியே அவரை தூக்கிச்சு. பூதத்துக்கு பேர் தெரியுமா? கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்றார், கல்கி முகி. கல்கி முகின்னா ஆனா பொண்ணா? என்னம்மா ஆனா பொண்ணா? பெண். நல்ல கெட்டிக்காரங்க. அடே அப்பா, ரொம்ப கெட்டிக்காரங்க. கல்கி முகன்னா ஆண், முகின்னா பெண். புரியுதாப்பல? அவ்வை சண்முகி அப்படின்னா பொண்ணு. சண்முகி மாதிரி கல்கி முகி. அப்பதானே நமக்கு எல்லாம் புரியும். கல்கி முகிங்கிற பெண் பூதம் இவர் தோல்ல தூக்கிடுச்சு.
அந்த பூதத்துக்கு என்ன சாபம் தெரியுமா? சிவபூஜையை பாதியில விட்டவங்க 1000 பேர் கிடைச்சாதான் அந்த பூதத்துக்கு காலையில பிரேக்பாஸ்ட். அதுவும் 20 வருஷமா தேடி இருக்கு. சிவபூஜைய பாதியில விட்டவனை 1000 பேரை கண்டுபிடிக்க அந்த காலத்துல 20 வருஷம் ஆகியிருக்கு. இந்த காலமா இருந்தா ஒரு நாளைக்கு 50,000 பேரை. நம்ம என்ன பூஜையா பண்றோம்? எங்க ஊர்ல ஒருத்தர் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை கொடுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாட்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இந்த கையில இருக்கிறது அடிக்கும் எடுப்பார். நான் பூஜை பண்றேன், அப்புறமா பேசுறோம். கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற நிற்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன். திரும்ப அநேக முறை அடிக்கும். நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுகிறோம். இறைவன் அடி வாழ்க வேகம் கழித்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க. திருப்படிகள் திருவாசகத்தில சிவபுராணம் 95 வரி. அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 90 முறை அடிச்சிருச்சு. இவர் என்ன சொல்றாரு? நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுறோம். சிவபெருமான் கேட்கிறாரு, ஏண்டா பூஜை பண்ணுனியா போன் பண்ணுனியா? வர மாட்டாரா? நம்ம ஊர்ல எப்படின்னா கோயிலுக்குள்ள பிரகாரம் வர்ற பொழுது செல் பேசிட்டே பிரகாரம் வர்றாரு. அப்படி என்ன கட்டாயம் அப்படின்னு கேட்க, நின்று பேசுங்க. அவரையும் ஏமாத்தி இவரையும் ஏமாத்தி, பிரகாரம் வர்றேன்னு கடவுளை ஏமாத்தி, பேசுறேன்னு அவரையும் ஏமாத்தி செய்யறமா இல்லையா? சிவபூஜை பண்றது பாதியில விட்டவங்களை கண்டுபிடிக்க கற்கி முகிக்கி பல ஆண்டுகள் ஆகியிருக்கு. இதுவரைக்கும் 999 பேரை கொண்டு அடைச்சிருச்சு. நம்ம நக்கீரன்னா 1000 கொண்ட இவனை போட்டுதான் உள்ள உட்கார்ந்து இருக்கவன்லாம் குண்டு குண்டா இருக்கான். ஏன்? தான் சாப்பிடுறதுக்கு அவங்களை எல்லாம் நல்லா வளர்த்ததுக்கு பூதம். இன்னைக்கு 1000 ஆச்சு. ஆகா காலம்பர நமக்கு இன்னைக்கு டிஃபன். பூதம் குளிக்க போயிடுச்சு. நல்ல வேலை குளிச்சுட்டு சாப்பிடுற பழக்கம் பூதத்துக்கு இருந்திருக்கு. குளிக்க போயிடுச்சு. இங்க எல்லாரும் நக்கீரரை திட்டுறான், பாவி நீ வந்துட்ட, நாங்க 999 பேரு நிம்மதியா இருந்தோம், நீ வந்துட்ட, நீ 1000 புனிஞ்சது. நக்கீரர் சொல்றார், கவலைப்படாதீங்க, வேறுண்டு இணை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வள்ளி உண்டு மயக்கம் இல்லை. நீ பாட்டு சொல்லிடுவ, இந்த பூதம் குளிச்சுக்கிட்டு இருக்கு, வந்த 1000 பேர் கதைக்கு முடிஞ்சு வச்சு, கவலைப்படாது, முருகன் காப்பாற்றுவான். 2035 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு நேற்றிருந்த நக்கீரர் பாட ஆரம்பிச்சார் முருகனை நோக்கி. அதுதான் தமிழ் இலக்கியத்தில் முதலாவதாக வைக்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு 8 தொகை, 10 பாட்டு காலத்தால் முற்பட்டது. 10 பாட்டில் முதலில் வைக்கப்பட்டது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை. அது என்ன ஆற்றுப்படையில என்ன அர்த்தம்? இந்த 6 படையப்பான் எல்லாம் சொல்லணும்ல, அதெல்லாம் கதை. ஆற்றுப்படையினா என்ன தெரியுமா? ஆற்று படுத்துவது. என்ன சார் ஆற்றுப்படுத்துவதுன்னா என்ன? வழிகாட்டு. ஒரு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டேன். இப்ப 3 நாளா உமாவதி ஏரியா வீட்டுல புவனேஸ்வரி அம்மா நல்ல சாப்பாடு போடுறாங்க. சரிதானே? சாப்பிட்டேன். வெளியில ஒருத்தன் பசியா நிக்கிறான். நான் வெளியில வரேன், இந்த பாரு பசிக்கிறா, அங்க போ, நல்ல சாப்பாடு கிடையாது. அதான் சொல்ல மாட்டேன், சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இதுதான் ஆற்றுப்படுத்துவது. ஆறுன்னா வழி. முருகனிடத்திலே பரிசு பெற்ற ஒருவன் பரிசு பெறாத புலவனை முருகன் கிட்ட போ, மனுஷன் கிட்ட கேட்காதே, கடவுள்கிட்ட போய் கேளு. உனக்கு துன்பம் வருமானால் மனுஷன் கிட்ட போய் சொல்லாதே, வேணுண்டா இவருக்கு போயிடுவேன். முருகன் கிட்ட போய் சொல்லு, எல்லா துன்பங்களையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பான். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகவை சிவஞானம் முக்தி பரகதியில் கொடுப்பான். முருகன் போ அப்படின்னு வழிகாட்டுவது திருமுருகு ஆற்றுப்படை. என்ன பாடுறார் நக்கீரர்?
நான் பரிசு வாங்கிட்டேன், நீ போகணுமா, முருகன் கிட்ட போ. அவன் என்ன கேட்கிறான், வரும புலவன் முருகன் எங்கே இருப்பாரு, திருப்பரங்குன்றத்துல போய் பார், அங்க பார்க்க முடியலன்னா, திருச்செந்தூரில் போய் பார், அங்கேயும் பார்க்க முடியலன்னா, திருவாங்கினங்குடி பழனியில போய் பார், அங்கேயும் பார்க்க முடியலன்னா, திருவேரகம் சுவாமிமலை கும்பகோணத்துக்கு பக்கம் திருவேரகத்துல போய் பார், அங்கேயும் பார்க்க முடியலன்னா, எல்லா மலைகளிலும் போய் பார், திருத்தணியில் போய் பார், அங்கேயே பார்க்க முடியலன்னா, சோலைகளில் போய் பார், பழமுதல் சோலையில் போய் பார். அவன் கேட்கிறான், இப்போ அங்கேயும் பார்க்க முடியலன்னா சிகாகோவுக்கு போய் பார், தங்க முருகன் அங்கே இருக்கு. நான் பேசிட்டேன் திருமுருகாட்சி. எத்தனை படைகள், 6 தானே, 6 படைகள். இதான் நம்ம திருமுருகாற்றுப்படை. மட மட மடன்னு பாடுறார். உலகம் ஓப்ப வலையே உதிர் பலர்கள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன்விடன் கவிரொளி உருணர் தாங்கிய மதனுடைய நோன்றாள் செருணர் தேய்த்த செல்லுகள் கடக்கை மறிவில் கற்பின் வானுதல் கணவன். பழைய காலத்து பாட்டு அப்படியே கொட்டுது. பழமுது சோலைக்கு வர்ற பொழுது முருகனை வர்ணிக்கிறார். மாலை மார்வர் நூலறி புலவர் செருவில் ஒருவர் பொருவினர் மல்ல அந்தனர் வெறுக்கை. அந்தணர்களுக்கு கிடைத்த செல்வம் முருகன் பெருமான். அந்தனர் வெறுக்கை, வெறுக்கைன்னா செல்வம்னு அர்த்தம் தமிழ்ல, பழைய காலத்து வார்த்தை. அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொன்மலை மங்கையர் கணவ மைண்டரு ஏரே வேலுகடு கடங்கை சால்வெறின் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவன் அரும்பரன் மரபின் வெறும்பெயர் முருக. நான் கொஞ்சம் போதுதான் சொன்னேன், முழுக்க சொல்லல. கொட்டுது பார்த்து அப்பக்கே முடிச்சாரா, பூதம் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கடைசி முடிக்க போற பழமுதிர் சோலை. எங்க மதுரைக்கு பக்கத்துல அழகர் கோயில், மேல பழமுதிர் சோலை, ஒரு அருவி. இந்த அருவிய பாட இடும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே. பழமுதிர் சோலை மலையிலே இருக்கக்கூடிய கிழவோனே. கிழவன்னா என்ன அர்த்தம்? வயசானவன் அர்த்தமா? இல்லம்மா, அது ஒரு அர்த்தம். கிழவன்னா உரிமை உள்ளவன் அர்த்தம். உரிமை உள்ளவன். அந்த காலம் சங்க இலக்கியத்துல மனைவிக்கு கிழத்தின்னு பேர், கணவனுக்கு கிழவன் பேர். இன்னைக்கு கல்யாணம் ஆன ஜோடியை பார்த்து கிழவன் கிழத்தின்னா நம்ம பல்லு போய். அந்த காலத்துல ஒரு தமிழ் வரும். கிழவன்னா யாரு? உரிமை உள்ளவன். கிழத்தின்னா உரிமை உள்ளவள். அவன் மேல உரிமை அவளுக்கு தான் உண்டு, அதனால அவளுக்கு பேரு கிழத்தி. அவன் மேல உரிமை அவனுக்கு தான் உண்டு, அதனால அவனுக்கு என்ன பேரு? கிழவன். அது மாதிரி பழமுதிர் சோலை மலை கிழவோனே. முருகன் அங்கே மேல இருந்து அசகிரிவார். நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். ஐயோ, முருகன் இன்னைக்கு கிழவனாகிறது. யாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். பூதம் ஆசுடிக்கு வந்துருச்சு. ஏப்ப விட்டுக்கிட்டே வருது. 1000 பேர்ல எவனாவது அடி வாங்க போறான். இங்க பார்த்தா, ஐயோ முருகா, நான் பாடுற உடனே நீ தமிழ்ல அறிந்த புலவன், இப்படி வார்த்தையை மாத்திட்டியே. உடனே அடுத்த பாட்டு ஓடியாரு. குன்றம் எதிர்ந்தாய் குறைகடலில் சூழடிந்தாய் புந்தலைய பூதம் பொறுபடையாய் என்றும் இளையாய். என்றும் இளையாய், என்னைக்கு இளமையானவனே சொல்லிட்டாரா? அப்பது தெரியாதனமா கிழவன் சொல்லிட்டேன், இப்ப சொல்றேன். என்று விளையாய். முருகன் இளமையா காட்சி கொடுத்தான். கையில வேர் இருக்கு. பூதம் பக்கத்துல வந்துருச்சு. முதல்ல இவரைத்தான் சாப்பிட போகுது. அங்கிருந்து வந்துச்சா, இவர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாய் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை. வேலாயுதத்தை எடுத்தார். அப்படியே வேல் பாஞ்சிது, பூதம் விழுந்து. முருகன் எப்படி வந்தான்? வேலாக வந்தான். சரிதானா? 2வது மயிலாக வந்தான். சார், 2000 சொச்ச வருஷத்துக்கு முன்னால பழைய புராணத்தை எல்லாம் சொல்றீங்களே, முருகன் இப்ப வருவானா?
இப்ப வருவானா? வந்தான். அதைத்தான் நான் இப்ப சொல்ல, என் சொந்த கதை. 2017 எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. கோலாலம்பூர், மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். அங்கே செந்தூர்னு ஒரு பகுதி. செந்தூர்ல முருகன் கோயில். கந்தர் சஷ்டி 6வது நாள். 6வது நாள் எல்லாரும் விரதம் இருந்து விரதம் முடிச்சிருக்கிறாங்க. பழக்கம் போல எனக்கு சொற்பொழிவு. நமக்கு எப்போதுமே இந்த கடைசியாத்தான் சொற்பொழிவு கிடைக்கும். அது என்னமோன்னு தெரியல. கடையெழுத்தும் கடை தேற்றம் அன்று தி லாஸ்ட் எழுதினார். அன்னைக்கு பேச்சு கடைசி. நான் ஒரு மணி நேரம் பேசணும். கந்தர் அலங்காரம் பேச ஆரம்பிக்கிறேன். முருகன் சந்நிதி இப்படி. அவங்க என்ன முருகனை பார்க்கலாம், இந்த வந்தா என்ன பார்க்கலாம். நடுவில் ஒன்னும் வேரியது தான் கிடையாது. அவ்வளவு பக்கம் முருகன் இங்க நிற்கிறான். நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு மயில் வந்து இப்படி வந்து என்ன ஒரு சுத்தரிச்சு இடது காலத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துருச்சு. எல்லாம் கூட்டம் போற பேச்ச கேட்கல. எல்லாம் மயிலத்தான் பார்க்க கம்பீரமா உட்கார்ந்துருக்கு. நான் முருகனை பற்றி பேசுறேன். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட வேலை பொன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெய்வோனே வீரங்கொள் சூரர்க்கும் உலகானா நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமானே. வேத பொருள் நான் மாறுதற்றான முருகன். முருகா, நீ அந்த மயில் மேல வந்து இந்த பொண்ணுக்கு கணவனாக மாற கொடுக்கணும். இந்த பாட்டை படிச்சா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி டைவர்ஸே ஆகாது. இந்த பாட்டு நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. இந்த பாட்டு சந்தோஷம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 1 மணி நேரம் ஆச்சு. அது அசையாம உட்கார்ந்து. ஒரு அம்மா டாக்டர், அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த போட்டோ எடுத்துருச்சு. போட்டோ எடுத்து மறுநாள் பேப்பர்ல போட்டு விட்டுருச்சு. எனக்கு ஒரு காப்பி கொடுத்தது. அந்த காப்பி தான் அங்கே இருக்கு. பேசுற பொழுது இடது கால் பக்கம் வந்து மயில் கம்பீரம் முடிச்சுதா. பேச்சு முடிச்ச உடனே இன்னொரு சுத்தரிச்சு மெதுவா பாசம் வழியா கவலைப்படாம நடையில அண்ணன் நடையும் மயில் நடையும் சிறப்பு. அந்த பொண்ணு மயில் மாதிரி இருக்குன்னா அவளுக்கு அழகா இருக்குன்னு அர்த்தம். குயில் மாதிரி இருக்குன்னா அது பொன்னரமா இல்லை என் நிறமா இருக்குன்னு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரிதானே? மயில் போச்சு. முருகன் எப்படி வருவான்? வேலாக வருவான், மயிலாக வருவான், வேர்வையாக வருவான். எங்க வேர்வையாக வருகிறான்? நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டுல. அதுக்கு பக்கத்துல சிக்கல்னு ஒரு ஊர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்கல். எந்த சிக்கலையும் தீர்த்து வைப்பவன் சிங்கார வேலன். சிக்கல்னு ஒண்ணு சண்முக சுந்தரம் கூடாது. புரியுதா? தில்லான மோகனாம்பாள் நாம் பலமுறை பார்த்த படம். பத்மினியமும் மறக்க முடியாது, சிவாஜி கணேசனையும் மறக்க முடியாது. தில்லான மோகனாம்பாள். அவருக்கு என்ன பேரு? சிக்கல் சண்முக சுந்தரம். பேர் வழியும் கொஞ்சம் சிக்கலான பேர் வழி. ஞாபகம் வருதா? சிக்கல். சிக்கல்ல முருகன் இவ்வளவு உயரம் ரொம்ப அழகு, பேரழகு. அப்படியே முத்தம் கொடுத்து தோல்ல தூக்கிட்டு வரலாம் போது எனக்கு இந்த ஊர்க்காரிங்க விட மாட்டாங்க. இல்லைன்னா தூக்கிட்டு வந்துடலாம். சிக்கலம் வரிமேவு சிங்கார வேதனம் தேவநாயகன் வருகவே திகழ்வெண்ணை பிரான் ஒருவார் உரைந்த மெய் செல்வி பாடகன் வருகவே அப்படின்னு கூப்பிட்டா முருகன் வந்து மடியில உட்கார்ந்துடுவான். கூப்பிட்டா வருவான். பெறாதரைக்கும் அடியவரும் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிருதர் கொலகலகா சேவன் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் செய்வீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாய் என பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உனை போற்ற பறித்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ? நீ வரலாமே இருக்கியா? வாராதிருக்க வழக்குண்டோ? வடிவேல் முருகா வருகவே
வளரும் கலவ குறும்பை முலை வள்ளி கனவா வருகவே. வள்ளிக்கு வாய்த்தவனே வாழ்ந்து விட்டா வந்து மனித உட்கார்ந்துருவான், சத்தியமா வருவான். நினைச்சு படுங்க, கனவிலை பெறுவான் வருவான். எப்படி வருவான்? இப்ப வேர்வையா வரப்போறான். சிக்கல் சிக்கலுங்கிற கோயிலுக்கு நான் போயிருக்கேன். இதே மாதிரி ஒரு சொற்பொழிவு, ஒரு பெரிய பட்டி மண்டபம். எனக்கு அப்ப வயசு 25. பெரிய பட்டி மண்டபம், அதுல நானும் கூட பேசுறேன். பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள். அன்னைக்கு சிக்கல்ல சூரசம்ஹாரத்துக்கு முந்தின நாள். நம்ம கந்தர் சஷ்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, முருகன் கோயில்ல நடத்துறாங்கல்ல. தீபாவளி முடிச்ச உடனே அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்து 6 நாள் கந்த சஷ்டி. 6 இந்த இந்தியாவில் ரொம்ப பேர் பட்டி கிடப்பாங்க. சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும். சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை, நல்ல குழந்தை பிறக்கும். மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும். எங்க கந்த சஷ்டி கவசம் ஞாபகம் வருதா? இத்தனை நாளா படிச்சுக்கல. மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும், அதான் நல்ல குழந்தை. கந்தர் சஷ்டி அன்னைக்கு முருகனை கும்பிடணும். கந்தர் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தார். கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள் 5ஆம் நாள் சிக்கல். சிக்கல்ல பெருமான் அவருக்கு என்ன பேரு சொன்னேன்? சிங்கார வேலன். அவங்க அம்மாவுக்கு என்ன பேரு சிக்கல்ல? அம்பாளுக்கு யாருக்காவது தெரியுமா? சிக்கல்ல அம்பாளுக்கு பேர் தெரியுமா? வேல் நெடுங்கண்ணி. வேல் போன்ற நீண்ட கண்களை உடையவள் வேல் நெடுங்கண்ணி. ஒன்னு சொல்லவா? இந்த வேல் நெடுங்கண்ணியத்தான் வெள்ளக்காரங்க வேளாங்கண்ணியா மாற்றி விட்டாங்க. இப்ப நாகப்பட்டினம் போறவங்கெல்லாம் வேளாங்கண்ணியை கும்பிடுறானே தவிர வேல் நெடுங்கண்ணி கோயிலுக்கு போறதில்லை. வேல் நெடுங்கண்ணி அம்பாள் சந்நிதி இங்க. அன்னைக்கு 5ஆம் திருநாள் பெருமான் அப்படி சுத்தி வர்றார் முருகன். ஊர்வலம் வந்து நேர தூரத்தில் நிற்பார். கோயில்ல இருந்து ஒரு 400-500 அடி தூரம் தேர். முருகன் அழகா இருக்கார். பக்கத்துல வள்ளி தெய்வயான். அம்மாள்கிட்ட ஒரு வேல் எடுத்துட்டு போவாங்க. வேலை கொண்டு போய் முருகனுக்கு தோல்ல சாத்துவாங்க. சாத்திட்டு முருகனை அப்படி தூக்கிட்டு தோல்ல தூக்கிட்டு வருவாங்க. வர்ற போது இங்க வேர்க்கும், இங்க வேர்க்கும். இந்த வேர்வை எப்படி வழியும்? இங்க வேர்க்கும். கொஞ்ச நேரம் ஆனா இங்கே, அப்புறம் இங்கே. உள்ள கொண்டு வந்து கோயிலுக்குள்ள ஒரு பளிங்கு மண்டபத்துல வைப்பாங்க. மண்டபத்துல வச்ச உடனே வள்ளிக்கு வேர்க்கும். வள்ளி எந்த பக்கம்? வலது பக்கம். தெய்வ யானைக்கு வேர்க்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா சுவரெல்லாம் வேர்க்கும். நம்புறீங்களா? நம்புறியா? கொஞ்சம் இந்தியாவுக்கு வாங்க. சிக்கல்ல போய் சஷ்டிக்கு முந்தின நாள் போய் பாருங்க. பார்த்தாத்தான் நம்ப முடியும். ஒரு சின்ன அறை, அந்த அறைக்குள்ள எங்களை கொண்டு உட்கார வச்சு விட்டாங்க. என்னடா இங்க உட்கார்ந்து விட்டாங்களேன்னு நினைச்சா நாங்க இருந்த அறைக்கு முருகன் வந்துட்டாரு. வடிவேலன் வருவானா மாட்டானா? வந்தான். பக்கத்துல வச்சுட்டாங்க. நாங்க பக்கத்துல நின்று பார்க்கிறோம். முருகனுக்கு வேர்க்கு. சிக்கலில் வேல் வாங்கி செத்தூரில் சம்ஹாரம் வேர்க்கு. எல்லாம் கும்பிட்டு ஜெயிக்கிறோம். அந்த அர்ச்சகர் கோயிலில் அர்ச்சகரா இருக்கணும்னா ரொம்ப காலம் தவம் பண்ணி இருக்கணும். ஞாபகம் நம்ம வெளியே நின்று கும்பிடுறோம். அவங்க முருகனுக்கு அலங்காரம் பண்றாங்க. அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி தீண்டுவார் சேர்க்கிறார் பாடுகிறார். காலையில அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது சந்தோஷமா இருக்குமா? மத்தியான அபிஷேகம் பண்ற பொழுது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமா? ராத்திரிக்கு அபிஷேகம் பண்ற பொழுது முருகா ரொம்ப நல்லா இருக்குமா? நம்ம வீட்டு குழந்தை அம்மா குளிப்பாட்டுறா, காலையில குளிப்பாட்டுறா, நல்லா இருக்கா பையன். நாளைக்கு குளிப்பாட்டுறா, பையன் நேத்தோட நீதி கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்கானே. சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? குழந்தை எப்பவும் குழுகுழுன்னு இருக்கணும். சன்னியாசி எப்பவும் ஒல்லியா இருக்கணும். நான் ஒன்றும் சொல்லக்கூடாது.
காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எப்படி இருப்பார்? ஒரு நாளைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? 3 கவனம், அவ்வளவுதான். பொறி மாவு, அவ்வளவுதான். சாப்பாடே கிடையாது. யாரியாக திகழ்ந்தவர் 100 ஆண்டுகள் இந்த உயிரெடுத்து உடப்பெடுத்து வந்த சிவபெருமானாக வாழ்ந்தவர். அப்படித்தான் இருக்கணும். குழந்தை எப்படி இருக்கணும்? குழு இருக்கணும். நேற்று வெளிப்பாடுற போது பையன் நல்லா இருந்தான், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பூசலாப்பட இருக்கான், நாளைக்கு நல்லா இருக்கான். அதான் கோயில் அர்ச்சகர் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவாய். நாங்க சிக்கல்ல நிக்கிறோம். அந்த அர்ச்சகர் கோயில் அர்ச்சகர் எங்களை பார்த்தாரா, என்ன தோணுச்சோ, முருகன் என்ன சொன்னானோ தெரியல, ஒரு ரோஜா பூ எடுத்தார், முருகன் கன்னத்துல ஊத்துனார். கன்னத்துல என்ன இருக்கு? வேர்வை இருக்கு. நல்லா பதில் சொல்றீங்க. காலேஜில் பயல்களுக்கு நான் 43 வருஷங்களா செலுத்திருக்கேன். என்ன கேட்டாலும் ஒரு வயதும் பதில் சொல்ல மாட்டேன். வினாவும் நானே, விடையும் நானே. நல்ல பதில் சொல்றீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒருவேளை கடல் தாண்டி வந்தாத்தான் இவளுக்கு புத்திசாலித்தனம் வருமோ என்னமோ. என்ன கேட்டார்? இந்த ரோஜா பூ எடுத்தார், அப்படி ஒத்துனார். வேர்வை. எங்க 6 பேர் நிக்கிறோம், பட்டிமன்ற குழு. எல்லாருக்கும் ஒன்னு கொடுத்தார். எனக்கு ஒரு ரோஜா இதழ் கிடைச்சு. முருகா அப்படியே வாங்கிட்டு வெளியில வந்தேன். ஃபேன் ஓடுது, ஃபேனுக்கு கீழே நிக்கிறேன். முருகா முருகா முருகா. முருகனுடைய இதழ் மாதிரி இருக்கு, கண்ணம் மாதிரி இருக்கு அந்த ரோஜா பூ. முருகா 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 முருகா. மேலே ஃபேன் ஓடுது. 5 நிமிஷம் ஆச்சு. ரோஜாவில உள்ள அந்த வேர்வை விபூதியாக மாறிட்டு, விபூதி அழிச்சிட்டு. பக்கத்திற்கு ஒரு பெரியவர் சா கணேசன் பேர், காரைக்குடியை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் சாப்பிட்டு இருந்தார். அந்த ரோஜா பூ சாப்பிட்டுட்டு 1969 அக்டோபர்ல சாப்பிட்ட ரோஜா பூ 2025 மார்ச் மாசம் இன்னைக்கு 22ஆம் தேதி வரைக்கும் பேச வச்சுக்கிட்டே இருக்கு. யாரு பேச வைக்கிறா? இவர் தான் பேச வைக்கிறார். இந்த பேச்சு பிடிச்சிருந்தா அவனுக்கு பாராட்டு, பிடிக்கலையா அவன் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. ஏண்டா முருகா இப்படி பண்ணிவிட்டியே? நானா பேசுற சத்தியமா இல்லம்மா. அவன் கொடுத்தான்னா பேச்சு வரும், கொடுக்கலன்னா பேரிட்டு உட்கார வேண்டியதான். தொங்கையில வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. என்ன சொன்ன? முருகன் எப்படி வந்தான்? வேர்வையாக வந்தான். வருவான் வடிவேலன். எப்படி வருவான்? வேலாக வருவான், மயிலாக வருவான், வேர்வையாக வருவான். இன்னொன்னு சொல்றேன், திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர். யாராவது போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. பரவாயில்லையம்மா. அதே அப்பா 4 பேர் தூக்குறாங்க, சந்தோஷம். திருச்செங்கோடு. கந்தர் அனுபூதினு ஒரு நூல் இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? 51 பாட்டு. கந்தர் அனுபூதியில் பாடப்பட்ட ஒரே ஒரு திருத்தலம் திருச்செங்கோடு. அங்கே வயலூர் கிடையாது, பழனி கிடையாது, திருச்செந்தூருக்கு பாட்டு கிடையாது. கந்தர் அனுபூதி 51 பாட்டு. நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக தஞ்சல் பருஷன் முதலுக்கியசே செஞ்சல் புனை மாறு சிறந்திடவே பஞ்ச கனகானை பதம் பணிவாம். இதெல்லாம் இங்கே கந்தர் அனுபூதி. அனுபூதியில் பாடப்பட்ட ஒரே ஒரு திருத்தலம் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுக்கு பாம்பு மலை என்று பேர். அவர் பாம்பு ஆதிசேஷனுடைய தலை விழுந்த இடம் மலையா மாறி போச்சு. திருச்செங்கோட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த ஊர் ராஜா உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால, அமெரிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால 500 வருஷத்துக்கு முன்னால அந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிறான். அங்கிருந்து ஒரு சீட்டு வருது, அடுத்த ஒரு ராஜா அனுப்பி இருக்கிறான். என்ன அனுப்பி இருக்கான்னு தெரியுமா?
எங்களுடைய சமஸ்தானத்துல இன்னைக்கு ஒரு புலவன் வந்து பாடினான், அருமையாக பாடினான். பாட்டும் புதுசு, இசையும் புதுசு. நான் சொல்றது புரியுதா? அவன் எழுதின பாட்டு, புலவன், இசை புலவன். பெரியசாமி தோழனுடைய காவடி சிந்த அருமையா பாடினாங்க. பாடினாங்களா இல்லையா? அது மாதிரி புலமை. என்னுடைய சபையில் ஒரு புலவன் வந்து இன்றைக்கு பாடினான். அவனோடு போட்டி போட்டு பாட என் சபையில் யாரும் இல்லை. அதனாலே நாங்கள் எல்லாம் அந்த புலவனுக்கு எங்கள் புலமை அடிமை என்று எழுதி கொடுத்து விட்டோம். அவருக்கு நிறைய பரிசு கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அந்த புலவர் வித்வத் ஜன கோலாகலன். என்ன பேரு? வித்வத் ஜன கோலாகலன். அந்த புலவர் உங்களுடைய அவைக்கு வருகிறார், ஜாக்கிரதை. அடுத்த ஒரு ராஜா, இந்த ஒரு ராஜா பார்த்தான், ஒரு புலவர் வராரா, நம்ம சபை புலவர்கள் எல்லாம் கூப்பிடு. 7-8 புலவர்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. பா, வித்வத் ஜன கோலாகலன்னு ஒரு புலவர் வர்றான், நாளைக்கு நீங்க யாராவது போட்டி போட்டு பாடணும். முதல் நாள பார்த்தார், எனக்கு நாளைக்கு காலையில வயிற்று வலி வரும். இவரு இப்பவே தலைவலி வந்துருச்சு. 3வது ஆளு, எங்க மாமியார் வீட்டுக்கு போகணும். யாரு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லலாம். இதற்கு அவனோட போட்டி போட்டு தோத்து போறதுக்கு போட்டி போடாம இருந்துருவான். எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறதுக்கு ஆப்சண்ட் ஆகலாம்ல. எல்லாம் சமாளிச்சான். இந்த கடைசியா உட்கார்ந்த புலவன் இருக்கான் பாருங்க, அவன் சொன்னான், மகாராஜா ஒன்று செஞ்ச என்ன, திருச்செங்கோட்டிலே முருகனுடைய சன்னிதானத்திலே நம்ம புலவர் ஒருத்தர் எப்பவும் உட்கார்ந்து முருகனை பாடுவார். அவரை போட்டி போட்டு பாட சொல்லி இங்க இருந்து ஆர்டர் அனுப்புங்கள், கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ அனுப்புங்கள். அவன் தப்பிக்கிறதுக்கு இவரை மாற்றிட்டார். மகாராஜா அங்கே இருந்து ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ போயிடுச்சு. மேலே ஒரு புலவர் முருகா 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 திருச்செங்கோட்டு முருகனை பாடிக்கிட்டே இருக்கார். திருச்செங்கோட்டு முருகன் வெள்ளையா இருப்பான். அபிஷேகம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. சிவனுக்குத்தான் அபிஷேகம் போடும். நவபாஷான திருமேனி. பழனியிலே அபிஷேகம் உண்டு, திருச்செங்கோட்டிலே அபிஷேகம் கிடையாது. ஆனா முருகன் பேரழகா இருப்பான். மாலோன் வருகனை, மன்றாடி மைந்தனை, மாணவருக்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்கொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 படைத்தினே அந்த நான்முகனை. பிரம்மா ரொம்ப கஞ்சன், முருகனை பார்க்கிறதுக்கு கடங்கார பிரம்மா 2 கண்ணத்தான் கொடுத்திருக்கான், 1000 கண்ணையில கொடுத்திருக்கணும். அருணகிரியார் பாடுறார். அதான் திருச்செங்கோடு, செங்கோட்டு வேலன். அங்கே ஒரு புலவர் கும்பிட்டு இருக்க. ராஜாட்டிலிருந்து தகவல் வந்துருச்சு. பார்க்கிறார், நாளை வித்வத் ஜன கோலாகலனுடன் நீங்கள் போட்டி போட்டு பாட வேண்டும். ஒரு நான் அந்த போட்டி வேண்டாம், பொறாம வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தானே நிம்மதியா வந்து உட்கார்ந்துருக்கேன். ராஜா என்ன விடவான் கேட்கிறாரு. மழை விட்டு துருவான விடலையே, நான் என்னத்தான் பாட போறேன், அவன் ரொம்ப பெரிய ஆளு, நான் பாடி தோத்து போயிருந்தேன், இந்த நாட்டு பேர் கெட்டு போயிரும். முருகா காலில் விழுந்துட்டேன். முருகன் காலில் விழுந்தா வேற யாரு காலிலையும் விழ வேண்டும். எடுத்து வச்சு முருகன் காலில் விட வேண்டாம், கண்டவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். முருகன் காலில் விழுத்தாரா பொறுப்பை முருகன் எடுத்துக்கொண்டான். இந்த தங்க முருகன் விழாவுக்கு இத்தனை பேர் பாடுபடுறாங்களா இல்லையா? எத்தனை வாலண்டியர்ஸ், எவ்வளவு பேர். இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா? இவங்க பண்ண வேண்டிய காரியத்தை பூரா, இவங்க செய்ய வேண்டிய கடமைகளை பூரா முருகப்பெருமான் இவர்கள் செய்வதை விட நன்றாக செய்து கொள்வார். சத்தியம். நீ கடவுளுக்குரிய செயலை செய்தால் கடவுள் உன்னுடைய செயலை நீ செய்வதை விட மிக சிறப்பாக செய்து விடுவார். நல்ல அனுபவங்கள். எனக்கு 82 வயசு. என் அனுபவத்துல பார்க்கிறேன், நம்ம முருகனுக்கு போனா நம்ம காரியத்தை முருகன் நம்மளை விட நல்லா செஞ்சிருவான்.
யாருக்கெல்லாம் தலையெழுத்து நல்லா இருக்கோ அவங்கதான் கோயிலுக்கு வந்து கோயிலில் பணி செய்வார்கள். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இவரும் படுத்துட்டார். முருகன் பொறுப்பெடுத்துட்டான். அந்த புலவர், எந்த புலவர்? வித்தஞ்சன கோலாகலன். ஒரு பெரிய பல்லக்கு, முன்னால 50 பேர், பின்னால 50 பேர். அப்படியே கம்பீரமா வர்றான். நானுங்கிற திமிர் இருக்கு, நானுங்கிற ஆணவம் போனாதான் கடவுள் நம்ம பக்கத்துல வருவார். நம்ம கோயில்ல எல்லாம் பலிபீடம் வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பலிபீடம் இருக்கு. உள்ள போற பொழுது நான் படிச்சேன், நான் பணக்காரன், நான் பெரிய பதவியில இருக்கேன், நான் பேரழகன், நான் பேரழகி, நான் நல்லா பாடுவேன், அவளையும் பலி கொடுத்து விட்டு உள்ள படம். நான் இருந்தா கடவுள் வரமாட்டார். அதுக்குதான் பலிபீடம் வச்சேன். நம்மால என்ன பண்ணனா, ஒரு ஆட்டை வெட்டிட்டு இவன் அப்படியே விட்டாங்க. இந்த ஆட்டை வெட்டுறதுக்கா பலிபீடம் வச்சாங்க? உன்னுடைய ஆணவத்தை வெட்டிட்டு போ. நான் இருக்கப்படாது. இந்தியாவில் ஹோட்டலுக்கு போனா கூட தோசை வேண்டாம், இட்லி வேண்டாம், பூரி வேண்டாம், நான் கொண்டாங்க. நான் ஒரு படம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிவன் நான் கொண்டான். நான் கோகுலம்னு தானையா முருகன் கோயிலுக்கு 25 வருஷமா இந்த பெருமக்கள் இப்படி விழா எடுக்கிறாங்க. அங்க போய் நான் வேண்டும், நான் வேண்டும். விஸ்வஜன கோலாகலன் நான் என்ற ஆணவத்தோட அப்படி கம்பீரமா வர்றானா. மலையை பார்த்தான். இது என்ன மலை? திருச்செங்கோடு. சர்ப்ப சைலம். வடமொழியில சர்ப்பம்னா பாம்பு, சைலம்னா மலை. சர்ப்ப சைலம். சர்ப்ப சைலமா? சர்ப்ப சைலம்னா பாம்பு மலை. உடனே பாட ஆரம்பிச்சிருவார். ரொம்ப பாடி தெரிஞ்சவன் உடனே பாடுவார். எப்படி பாடுவார் தெரியுமா? இப்ப பாடுறாரு பாருங்க. இது பாம்பு மலைன்னா பாம்பு படம் எடுத்து ஆடணுமா இல்லையா? பாம்பு படம் எடுக்கும்ல. நம்ம போட்டோக்காரங்க மட்டும் படம் எடுக்கிறது இல்லை, பாம்பும் படம் எடுக்கும். பாம்பு படம் எடுத்து ஆடு. ஆமா, இந்த மலை பாம்பு மலைன்னா ஏன் படம் எடுத்து ஆடு? இது கவிதை கேட்கிறார். பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் அல்ல. இது வரைக்கும் இவருக்கு பழக்கம் எப்படி தெரியுமா? 4 வரி எழுதுவார். 1.5 வரியில வினா, அடுத்த 2.5 வரி விடை, கேள்வியும் பதிலும். இப்ப கேட்டு விட்டாலே பாட்டு நின்று போச்சு, பாதியில நின்று போச்சு. சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாததென்னை. திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்றால் சண்டையில் படம் எடுத்து ஏன் அந்த பாம்பு ஆடவில்லை? நின்று போச்சு பாட்டு. வரல, கொடுத்தவன் நிறுத்திவிட்டான். சிவாஜி கணேசன் நல்லா பாடினாருன்னு சொல்றோம்ல, அவரை பாடினாரு. டி.எம். சௌந்தரராஜன் பாடினார். யாருக்கு பேரு? சிவாஜி கணேசனுக்கு பேரு. சிவாஜி கணேசன் பாடினா எல்லாரும் ஓடணும் தானே. கடவுள் கொடுக்கிறார், நீ பேசுற. கடவுள் கொடுக்கிறார், நீ பாடுற. இப்ப கடவுள் நிறுத்திட்டார். கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி. பழைய சினிமா பாட்டு போலீஸ் நிறுத்து. பாட்டு வரல. சமரமுகர் நான் சொல்ற பாட்டு இருக்கு. இது கட்டளை கலித்துறைன்னு தமிழ்ல எழுத்தெழுதி பாடுற பாட்டு. ஒரு அடிக்கு நேரசையா இருந்தா 16 எழுத்து, நிறையசையா இருந்தா 17 எழுத்து. லெட்டர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாடின பாட்டு. சும்மா நினைச்ச மாதிரி பாடுற பாட்டு இல்ல. நேர எழுதுனா வசனம், மடக்கு எழுதுனா பாட்டுன்னு இப்ப எழுதுறமில்ல, அப்படி எல்லாம் எழுதுற பாட்டு இல்ல. கடுமையான பாட்டு, எழுத்தெழுதி பாடுற பாட்டு. இலக்கணம் ரொம்ப பெருசு, நான் அதெல்லாம் சொல்லறேன். அதுல ஆரம்பிச்சாரு, மாட்டிக்க 1.5 வரி நின்று போச்சு. சமரமுகத்திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில், அப்புறம் என்ன சண்டை, அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை, ஏன் படம் எடுத்து ஆடலை? ஆடாதது என்னை, ஆடாதது என்னை, தென்னை தென்னை மரம் மாதிரி நிக்கிற பாட்டு நின்று போச்சு. சரி, நான் பாட ஆரம்பிச்சேன், பாட்டு பாதியில நின்று போச்சு. ஒழுங்கா ஒரு பாட்டை பாட துப்பு இல்லாத எனக்கு பல்லக்கு எதுக்கு? பாராட்டணுமா இல்லையா? பல்லக்க விட்டு இறங்கிட்டாச்சு. தகுதி இல்லாத எனக்கு பல்லக்கு எதுக்கு?
கீழே நிக்கிறார். என்னடா இந்த மலையை பார்த்தேன், இவ்வளவு காலம் பாட்டு கொட்டும், அம்பென்று முன்னே இம்மென்று முன்னே 700 800 அம்பென்றால் 1000 பாட்டு கொட்டும், இப்ப பாட்டு வரல, நின்று போச்சு. இந்த மலையவே பார்க்கிறாரு. இந்த மலையில என்னமோ இருக்கு. அங்கிருந்து ஒரு மாட்டுக்கார வேலன் வருகிறான். இந்தியாவில மாட்டுக்கார வேலன்னு எம்ஜிஆர் படம் அந்த காலத்துல வந்துச்சு. மதுரை சிந்தாமணி டாக்டிஸ்ல எங்க ஊர்ல 1000 நாள் ஓடிச்சு. 3 வருஷம். மாட்டுக்கார வேலன் முருகப்பெருமான் ஒரு மாடு மேய்க்கிறவன், கையில வேலு இல்ல கோல் வந்து நிக்கிறான். ஐயா நீங்க யாரு? யாரா இவன்? மாடு மேய்க்கிற பையன் என்ன பார்த்து கேட்கிறான், நீ யாரு? நான் மாடு மேய்க்கிறவன். அவன் தானே மாடு மேய்க்கிறவன். நம்மெல்லாம் மாடு, அவன் தான் மேய்க்கிறவன். நம்மெல்லாம் மாடுன்னு சொன்ன சண்டைக்கு இருக்கீங்களா? பசு அப்படின்னா அவமானிக்கிறீங்க. நம்மெல்லாம் பசு, அவன் மேய்க்கிற பதி, அதனால அவனுக்கு என்ன பேரு? பசுபதினு பேரு. நான் தான் மாட்டுக்காரன். ஏன் முடிக்கிறீங்க? அது ஏன் பாதி கேட்கிற? உனக்கு ஒண்ணும் சொல்லியாது. அதை சொல்லுங்க ஐயா, சும்மா நிக்கிறீங்க. பல்லக்கில இருந்தவரும் குதிச்சீங்க, நான் இப்பதான் பார்த்தேன். அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானே, அவங்க என்ன மூட முடியாது. என்ன ஒண்ணுமில்ல, ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன், பாதியில நின்று போச்சு. சொல்லுங்க. ஏண்டா உனக்கு பாட்டெல்லாம் தெரியுமா? மாட்டுக்கார பையன், நீ என்னத்த பாட்டுக்காரன்? அதை சொல்லுங்க சாமி, முடிஞ்சா முடிச்சு வைக்கிறேன். நீ முடிக்கிறியா? நானே தடுமாறிட்டு இருக்கிறேன், நீ முடிக்கிறியா? சொல்லுங்க. பாட்டை சொன்ன என்ன அர்த்தம் சொன்னேன்? திருச்செங்கோடு என்பது சர்ப்பசைலம் பாம்பு மலையாக இருந்தால் பாம்பு ஏன் படமெடுத்து ஆடவில்லை? இதான கேள்வி. அவன் பதில் சொல்றான். ஏன் படமெடுத்து ஆடல தெரியுமா? கீழே முருகனுடைய மயில் வாகனம் இருக்குன்னு பயந்து போய் பாம்பு படமெடுக்கலே. திருச்செங்கோட்டுல முருகன் தானே இருக்கிறான். என்னங்க இப்ப பாட்டை முடிக்கட்டுமா? சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைல வெண்ணில் அமரில் படம் வெறித்து ஆடாது நின்னை. இது இவர் அவன். அது ஆய்ப்பிலையோ? இது தெரியலையா? ஏன்? நமரன் முருகன் நம்மாளா, நமரன் புறவள்ளி கொத்தன், என்னமோ தெரியல. முருகனுக்கு 2 சம்சாரம். இந்த பாடுறவங்க போரா பெரும்பகுதி வள்ளி மணவாளன், வள்ளி மணவாளன். தெய்வாலையே ஒதுக்கிவிட்டாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க ஒரு திருக்குறள் பாட்டாங்கல்ல, டான்ஸ் ஆட்டாங்கல்ல. என்ன பாட்டுமா? பாதி மதி நதி போது மணிசடை நான நருளிய குமரேசா பாது கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. குரமகள்னா யாரு? வள்ளிநாச்சியார். வள்ளிநாச்சியார் பாதத்தை முருகப்பெருமான் மெதுவா புடிச்ச உடனே, புடிச்சா கூட அவளுக்கு வலிக்குமா, வருவி கொடுத்தான். ஒரு ஆளுமே சொன்னேன், சார் முருகன் நம்மள மாயிட்டார். என்னங்க யோசிங்க? அப்படியா? அம்மா நல்லா கேட்கறீங்கல்ல, நான் முடிச்சிருந்தேன். இப்போ ஒரு செய்தியை சொல்றேன். கடவுளை 2 விதமா வழிபாடு பண்ணலாம். ஒண்ணு, கோயிலுக்கு போய் கோயிலுக்கு தொண்டு பண்ணி கோயிலை சுத்தம் பண்ணி முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுத்து பூமாலை சுட்டி, அப்படி ஒரு வழிபாடு. இதுக்கு கிரியைன்னு பேர். கிரியைன்னா செயல். கிரியா யோகி பாபாஜின்னு கேள்விப்பட்டிருக்கா? கிரியா யோகம் செயல். இன்னும் ஒண்ணு, கோயிலுக்கெல்லாம் போறதில்லை, வீட்டிலே உட்கார்ந்துகிறது, திருப்புகள் படிக்கிறது, கண்ணீர் கொட்டும். முருகா முருகா முருகா. எழும்போதும் வேறும் மகிழும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும் போதும் வேறும் மகிழும் என்பேன், தொழுதே உருகி அழும் போதும் வேறும் மகிழும் என்பேன், அடியேன் உடலம் விழும் போதும் வேறும் மகிழும் என்பேன், செந்தில் வேலவனே. பாட்டை படிச்சு கண்ணீர் கொட்ட அப்படியே இருக்கு. இதுக்கு பேரு இச்சாசக்தி. இச்சை. இச்சைனா அன்பு, கிரியைனா செயல். 2 வழிபாடு. முருகனுக்கு பிடிச்சது அதுவா இதுவா? 2 தான். ஆனா கிரியைக்கு
99% ஓட்டு. அன்புக்கு இச்சைக்கு 100% ஓட்டு. கிரியைக்கு அடையாளம் தெய்வ யானை. அவள் தேவேந்திரன் மகளாக பிறந்து முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டா. பொண்ணு மாப்பிளைய தேடி வந்து கல்யாணம் பண்ணிச்சு. வள்ளி அன்புக்கு அடையாளம், பக்திக்கு அடையாளம். அவ இருந்த தினைப்புணத்துக்கு இவன் போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். புரியுதா? தெய்வ யானை முருகனை தேடி வந்தாள். அன்பு மயமான இச்சை மயமான வள்ளியை தேடி முருகன் போனான். அதனால என்ன சொல்றாரு, நீ கோயிலுக்கு போய் கடமையெல்லாம் பண்ற பொழுது மனசு யார் கேட்கணும்? முருகன் கேட்கணும். இல்லைன்னா அது வெறும் எக்ஸர்சைஸ். கோயிலுக்குள்ள 108 பிரகாரம் வந்தேன். ஏண்டா 108 பிரகாரம் வந்த பொழுது முருகனை நினைச்சியா? முருகனை எங்க நினைச்சேன், என் பையனுக்கு MBBS வேணும்னு நினைச்சேன். அப்படின்னா நீ சுத்தினது பிரகாரம் இல்ல, அது வெறும் வாக்கிங் அண்ட் எக்ஸர்சைஸ். புரியுதா? அதனால அன்புக்கு ஆட்பட்டவன் ஆற்றுறதுக்கு வள்ளி மணவாளன், வள்ளிக்கு செய்தவன், வள்ளியினுடைய பாதத்தை பிடித்தவன். நம்மள மாதிரி எல்லாம் வள்ளியின் பாதத்தை பிடிச்சிருந்தா முருகனுக்கு இந்நேரம் 6 கோடிக்குள்ள பிறந்திருக்கும். 1 2 ஒரு பக்கம் நிறுத்துங்க. இப்ப நம்ம போறேன். முருகன் என்ன பாடனா? சமண முகத்திருச்செங்கோடு சர்ப்ப சகிலம் என்னில் அமரில் படம் தெரித்து ஆடாதது என்னை. இது வினா. அது ஆய்ந்திலையோ இது தெரியலையா? நமரன் குறவள்ளி வங்கன். அவனே சொல்லிக்கிறான் வள்ளி மணவாளன். சொந்த அட்ரஸ் அவனுக்கு அவ்வளவு ஆசை இந்த வள்ளி மேல. வள்ளின்னா யாரு? நீங்களும் நான் தான் வள்ளி. யாரெல்லாம் முருகன்பால் அன்பு செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் 6 நாட்கள் 50 நாட்கள் 100 நாட்கள் விரதம் இருந்து கந்தர் சுத்தி கவசம் படிச்சு முருகனை பற்றி நினைத்து கண்ணீர் கொட்ட உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வள்ளி நாச்சியார்னு பேர். நமரன் குறவள்ளி வங்கன் எழுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்தும் என்றேன்னு பாட்ட முடியும். மயில் வாகனம் கொத்துங்கிறதுனால பாம்பு படமெடுத்தாளே. புலவன் மாட்டுக்காரன் காலில் விழுந்துட்டான். அப்பா நீ யாரு? நான் மாட்டுக்காரன். இல்ல, நீ பெரிய பாட்டுக்காரன். எனக்கு தெரியாத தமிழ், என்னால் பாட முடியாத தமிழ் நீ அற்புதமா பாடுற. அப்பா நீ யாரு? அதை ஏன் கேட்கிறீங்க? இந்த ஊர்ல ஒரு புலவர், அவரு ரொம்ப பெரிய ஆள். நான் அவர்கிட்ட போய் கொஞ்ச காலம் படிச்சேன். நாளைக்கு கூட அவர்கிட்ட யாரோ வித்வஜன கோலாகலன்னு ஒருத்தன் போட்டி போட்டு பாட போறானா? இவன் தானே. அந்த புலவர்கிட்ட கொஞ்ச காலம் படிச்சேன். என்ன பார்த்தால் போட மடையா ஞான சூன்யா. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கோம். ஞான சூன்யா, உனக்கு பானம் வராது போடா அப்படின்ட்டாரு. மாடு வச்சுட்டு தெரியுறேன். அவர் விரட்டின பெயரே இந்த போடு போட்டார். நாளைக்கு அவர்கிட்ட போய் நான் நின்னா நான் தோத்துல போவேன். ஆணவமான வித்தர்ஜன கோலாகலன் ஒரு சீட்டை எடுத்தான், எழுதனான். இந்த மாட்டுக்காரனுடைய தமிழுக்கு என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய புலமை எல்லாம் அடைக்கலம். எழுதி குடிச்சிட்டு போயிட்டான். கொண்டு போய் மகாராஜாட்ட காட்டனா. மகாராஜா இவரை பார்த்து யாரு போனா? நான் போகல, என் பெருமான் காப்பாற்றினான். முருகன் எப்படி வருவான்? நக்கீரருக்கு வேலாக வருவான். வித்தர்ஜன கோலாகலனுடைய ஆணவத்தை அடக்குவதற்கு மாட்டுக்கார வேலனாக வருவான். நாம் வழிபட்டால் நம் காலடியில் மயிலாக வருவான். கும்பிட்டால் வேர்வையாக காட்சி அளிப்பான். ராக்கால சந்தனமாக வருவான். நமக்கு தரப்பட்ட நேரம் நிறைவடைந்து விட்டது. 60 நிமிஷம் எனக்கு தரப்பட்டது. 6 யுகம் 12 மெய் எல்லாத்தோடும் உள்ள முருகனை பேச 60 நிமிஷம் கிடைக்கிறது. எல்லாருடைய திருவள்ளுவரும் என்னையும் ஒரு மனத்தில் விரிவு கடல் தெருநீர் வைத்த தேவனன் போட்டி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நீர் நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவழித்து கைகூப்பி தெண்டமிட்டு இந்த உரையை
தங்க முருகன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.